சின்ன வெங்காயத்தை எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கியாச்சு. தக்காளியை நறுக்கி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்ல ஒரு கனமான சட்டியை வச்சுருங்க. நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகை போட்டுடலாம், ஜீரகத்தை போட்டுடலாம். இப்போது கருவேப்பிலையை போட்டுடலாம். கருவேப்பிலையோடு சேர்த்து பூண்டு போட்டுருங்க. சும்மா 2-3 சின்ன வெங்காயமும் போட்டிருக்கேன். பூண்டு நல்லா 10 பல் போட்டுக்கோங்க. வதக்கி அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை போட்டுடலாம். அதோட புளி கரைசலை ஊற்றிடலாம். இப்போ 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் தூள். நான் குழந்தைங்களுக்கு சமைக்கிறதுனால காரம் கம்மியாக தான் போடுவேன். நீங்கள் வேணும்னா காரம் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். இப்போ இதோட கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், மீன் போட்டதுக்கப்புறமா கல்லுப்பு சேர்ப்போம். மூடி போட்டு வச்சிடலாம். 10 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அரைச்சி வச்ச தேங்காவையும் ஊற்றிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் கெண்டை மீன் வாங்கி வச்சுருக்கேன். அதை ஒவ்வொன்றா உள்ளே இறக்கி விட்டுறலாம். இப்போ எல்லா மீனையும் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக மேலே உப்பு போட்டுருங்க. அப்போ தான் மீனில் உப்பு பிடிக்கும். இப்போ மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து சாப்பிட்லாம். மீன் நல்லா வெந்து வந்துருச்சு. சிம்பிளாக ஈஸியாக மீன் குழம்பு ரெடி.